ஹலோ மக்களே, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா காரசாரமாக சுருக்குன்னு துண்டு கருவாடு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க இந்த இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு துண்டு கருவாடை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டைமு தண்ணி ஊற்றி, சாதாரண நார்மல் வாட்டர் தான் ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அப்போனா அதில் உள்ள மண் இதெல்லாம் க்ளீன் ஆகும். நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா நான் என்ன போட்டிருக்கிறேன்னா, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு. ஏன்னா கருவாட்டிலே நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால் லைட்டாக அந்த மசாலாவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை எல்லாத்தையும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பிரட்டி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை ஒவ்வொன்றா அதில் போட்டு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா பொரிஞ்சு மொறுன்னு வந்தக்கப்புறம் எடுத்தோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. ரொம்பவே டேஸ்டியான கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ்.